மூஞ்ச தண்ணி தெளிங்க, பளிச்சுன்னு அடிங்க. அப்பா நல்லா சுரியல என்ன மின்சாரம் தாக்கி உயிருக்கு போராடிய கட்டுமான தொழிலாளரை கடைசி நொடி வரைக்கும் உயிரை காப்பாற்ற போராடிய செவிலியர்கள் பல மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு சிகிச்சை பலனின்றி இறந்ததால ஏற்பட்ட சோகம். திக் நிமிடங்களை பதிவு பண்ண சிசிடிவி காட்சிகள். சென்னை அடுத்து ஒட்டியம்பாக்கம் காந்தி தெருவில் மேற்கு வங்காள மாநிலத்தை சார்ந்த 40 வயதான ரஃபுல் உள்ளிட்ட 5 நபர்கள் அங்கேயே தங்கி கட்டுமான பணிகளில் ஈடுபட்டு வந்ததா கூறப்படுது. இந்த நிலையில மதியான வேலையில உணவு அருந்தறதுக்காக அவங்க தங்கியிருந்த மாடி வீட்டுக்கு போறதுக்காக இரும்பு கம்பிய ரஃபுல் அவர்கள் தொடும்போது மின்சாரம் தாக்கி 30 நொடிகளுக்கு பிறகு அவரு சுருண்டு கீழே விழுறாரு. இதை பார்த்த சக ஊழியர்கள் என்ன பண்றதுன்னு தெரியாம தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்கறாங்க. அவரை எப்படியாவது தட்டி எழுப்ப ட்ரை பண்றாங்க. அப்போ அவருடைய இருதயம் லைட்டா துடிக்கிறத பார்த்த உடனே 108 ஆம்புலன்ஸுக்கு தகவலை தெரிவிச்ச உடனே சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த செவிலியர்களும் டாக்டர்ஸும் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் இவருடைய உயிரை காப்பாற்ற கடுமையான முயற்சிகளை மேற்கொள்றாங்க. ஒரு கட்டத்துக்கு பிறகு அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகலான்னு முடிவு பண்றாங்க. பின்னர் சென்னையில் இருக்கக்கூடிய குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போன பிறகுதான் சிகிச்சை பலனின்றி அவர் இறந்திருக்காருன்ற விஷயம் மருத்துவர்கள் உறுதிப்படுத்தியிருக்காங்க. போலீசாருடைய முதல் கட்ட விசாரணையில மின்கம்பத்துல இருந்து வீட்டுக்கு செல்லக்கூடிய மின்சார உயர் சேதமடைஞ்சு இரும்பு பழுப்புல உரசறதுனால அந்த மின்சாரம் பாயறதாகவும் இதனால் தான் ரஃபுல் அவர்களுக்கு மின்சாரம் பாஞ்சு இந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காருன்ற விஷயம் போலீசுடைய முதற்கட்ட விசாரணையிலே தெரிய வந்ததா கூறப்படுது. மேற்கு வங்காள மாநிலத்தை சார்ந்த ஒரு நபர் இரும்பு பழுப்பு பிடிக்கும் போது மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்துல சுருண்டு விழுந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி சோகத்தை உருவாக்கியிருக்கு.